ஹாய். ஆக்சுவலி சிலப்பதிகாரம் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ரொம்ப நாள் கேப் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் கண்டினியூஸா டெய்லி அந்த வாசிப்பை நேசிப்போமுடைய FB குரூப் மூலமா அதை படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணலாம். ஆக்சுவலா நான் நிறைய பார்த்து வச்சிருந்தேன் பண்றதுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப அழகான வர்ணனைகளை எடுத்து வச்சிருந்தேன், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஒன்று பண்ணிருந்தேன். இது வந்து செகண்ட் ஒன். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இந்த லைன்ஸ் என்னன்னா, இது வந்து இந்திரவிழா ஊரெடுத்த காதை அப்படின்ற ஒரு பார்ட்ல வந்து இது வருது. இது வந்து எப்படின்னா, அந்த சீன் வந்து எப்படின்னா, ஒன்னும் இல்ல, சூரியன் வந்து மலையில உதிக்குது, பொழுது புலருது, அவ்வளவுதான். இதை வந்து எப்படி எழுதிருக்காரு பாருங்க. இதை மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சேன், பட் முடியல. அலைநீர் ஆடை மலைமுலை ஆகத்து ஆற பேரியாற்று மாறிக்கூந்தல் கண்ணகன் பரப்பின் மன்னக மடந்தை புதையிருள் படாம் போக நீக்கி உதயமால் வரை உச்சி தோன்றி உலக விலங்கு அவர் ஒளிமலர் கதிர் பரப்பி. சோ அப்படி வருதான் அந்த கதிர். அதாவது என்னன்னா, இந்த அலைநீர் ஆடை அப்படின்னா இந்த கடல் அலைகளை ட்ரெஸ்ஸா ஆடையா வச்சிருக்கிற அந்த மலைகள், இந்த உலகத்துல இருக்க மலைகளை வந்து முலைகளா ஒரு பெண் மாதிரி உருவப்படுத்துறாரு இந்த பூமியவே. சோ அந்த அலைகள் வந்து ட்ரெஸ்ஸா இருக்கு, மலைகள் வந்து முலைகளா இருக்கு. அந்த மலைகள்ல இருந்து வர்ற அந்த அருவி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த முலைகள் மேல இருக்கிற முத்து மாலை மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பூமி தாய் இல்ல பூமி பெண், அவளுக்கு மேல அந்த இருளாகிய போர்வை வந்து போர்த்தி இருக்கான். அத வந்து உதயகிரி மலையில தோன்ற அந்த சூரியன் வந்து அந்த போர்வையை விலக்கி ஒளி நிரப்புறான். அதனால உலகம் விடியுது அப்படின்னு. யூஸ்வலாவே நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம், ஒரு பெண்ணை வந்து எப்படி உருவகப்படுத்துறாங்க. நம்ம லாஸ்டாவே பார்த்திருந்தோம், ஒரு நதியையும் பெண்ணையும் கம்பேர் பண்ற மாதிரி. எனக்கு இது வந்து ரொம்ப இந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஒரு கற்பனை வேற எங்கேயும் பார்த்ததில்ல. லைக் அந்த அலை வந்து ஆடையா இருக்கு, ஒரு உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே, அதாவது நீலாமாரி முகம், அது வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ ஹோலாவே உலகத்துல இருக்கிற பொருள்களை வச்சு அந்த மலையை வந்து, அதுவும் அந்த முக்கியமா அந்த மலையில இருந்து வர்ற அருவி வந்து அந்த முலைகளுக்கு வந்து முத்து மாலை மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சரியான அழகான கற்பனையாவும் வர்ணனையாவும் இருந்தது. அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தொடர்ந்து வாசிப்போம். பாய்.